பார்க்கறதுக்கே எவ்வளோ க்யூட்டா வெள்ளையும் கருப்புமா இருக்க அந்த அப்பாவி கண்களோடையும் குறும்பு சேட்டைகளோடையும் நம்ம மனசை கொள்ளையடிக்கிற பாண்டாக்கரடிகளோட நம்ப முடியாத வாழ்க்கை போராட்ட கதையை இன்னைக்கு பேசலான் இருக்கேன். அழகாவும் சாதுவாகவும் தெரிஞ்சாலும் இவங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்க்கறதுக்கு பாண்டாக்கரடிக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி தான் தெரியும். அழகா வேற இருக்கு, சாதுவா நடந்துக்கும், அதை யாரும் வேட்டையாடுறதும் இல்லை. ஆனால் பாண்டாக்கரடிகளோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லை. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பல மில்லியன் வருஷமாக பாண்டாக்கரடிங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. எப்படி தான் வாழுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இல்லை தானே? ஏன்னா அதுங்க வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக பாண்டாக்கரடிங்க உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமாக போய் அவங்க உயிர் வாழ்றதுல இருக்க சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு கப் டீ இருக்குல்ல, அதோட இடையில ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், நம்ப முடியுதா? ஆனால் இதுதான் பாண்டா குட்டிங்களோட எடை. புதுசாக பிறக்கிற பாண்டா குட்டிகளோட எடை 90லேருந்து 130 கிராம்குள்ள மட்டும்தான் இருக்குமா. புதுசாக பிறந்த ஒரு குட்டி தன்னோட அம்மாவோட அளவோட ஒப்பிடும்போது 900%ல் 1% தான் இருக்குமா. சின்ன உருவம், உடம்புல இருக்கிற உறுப்பெல்லாம் சரியாக கூட வளர்ந்துருக்காது. காட்டில் எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த சின்ன உருவத்தோட பாண்டா குட்டிங்க எப்படி தாக்கு பிடிக்கும்? இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பாண்டா குட்டிங்க பிறந்த வருஷத்துல உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். சுமார் 25% குட்டிங்க தான் அவங்களோட பர்த்டேவையே கொண்டாடுறாங்க. இந்த குழந்தைங்க தான் அப்படின்னா, குழந்தை பாண்டாக்களோட அம்மா பாண்டா இருக்கும்ல, அதுக்கு இதுக்கும் மேலே கஷ்டம். குட்டிங்களை சேஃபாக பார்த்துக்கணும், குட்டிங்களை எப்பவும் கதகதப்பாக வச்சுக்கணும், சரியான டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம அம்மாக்கள் மாதிரியே தான் பாண்டாக்களோட அம்மாவும். எந்த உயிரினமாக இருந்தாலும் அம்மானா அம்மா தான் இல்லை, பாசம் பொதுவானது தானே. பாண்டாக்கரடிகளோட இனவிருதிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கு. பெண் பாண்டா வருஷத்துக்கு கொஞ்ச நாள் தான் ஃபர்டிலிட்டிக்கு ரெடியா இருக்குமா. அதாவது வருஷத்துலயே மார்ச் டு மே மாசம், இந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்குல்ல, இதுக்குள்ள மட்டும் அந்த மாசத்துலயும் 2-3 நாள் மட்டும்தான் அந்த டைம் இருக்கும். அதுவும் பாண்டாக்கரடிக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பிடிக்காதான். நம்ம எப்படி பெயர் பொருத்தம், அஸ்ட்ராலஜி, நியூமராலஜிலாம் பார்க்குறோமோ, பாண்டாக்களுக்குன்னு ஒரு சில கண்டிஷன் வச்சிருக்குமா. இப்படி இருந்தால் பாண்டா இனம் பூமியில் சர்வே பண்ண முடியாதுன்னு பாதுகாப்பு அதிகாரிகள் தங்களோட கடமைகளை ப்ராப்பராக பண்ணுறாங்க. யார் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள்? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க தான் பாண்டாக்கரடிகளை காப்பாற்றுற வேலையை செய்கிறவங்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும் வேலை செய்யாமல் நிறைய பேர் சேர்ந்து இதுக்கு வேலை செய்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட், பாண்டாக்கரடிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க. அவங்க பாண்டா எப்படி வாழுது, என்ன சாப்பிடும், எப்போ குட்டி பொண்ணு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுவாங்க. அப்புறம் கன்சர்வேஷனிஸ்ட், இயற்கை ஆர்வலர்கள், காடுகள் விலங்குகள்லாம் பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. இவங்க பாண்டாக்கரடியை வாழ்கிற காடுகளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்க சட்டம் போட்டு பாண்டாக்கரடிகளை காப்பாற்றுவாங்க. யாரும் பாண்டாக்கரடிகளை வேட்டையாடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு அதையும் மீறி அதை துன்புறுத்துறது தெரிய வந்தால் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் ஜூவில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ். ஒரு நிமிஷம், பாண்டாக்கரடிகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க ஏன் ஜூவில் போடுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும். அப்படி தோணியிருந்தால் அதுக்கான பதில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. காட்டில் போய் பாண்டாக்கரடிகளை ஆராய்ச்சி பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ஜூவில் பாண்டா பக்கத்தில் இருந்து ஸ்டடி பண்ண முடியும். பாண்டாஸ்லாம் எப்படி சாப்பிடுதுங்க, எப்படி பழகுதுங்க, அவங்களுக்கு என்ன டிசீஸ் வருதுன்னு எல்லாத்தையும் சயின்டிஸ்ட்னால கிட்ட இருந்தே பார்க்க முடியும். பாண்டாஸ்க்கெல்லாம் புதுசாக ஏதாவது தொற்று நோய் மாதிரி பரவுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பாண்டாக்கரடிகளோட ப்ரொடெக்ஷனுக்கு வேலை பார்க்குறாங்க. இவங்க இல்லைனா பாண்டாக்கரடிகளோட நிலைமை ரொம்ப கஷ்டமாயிரும். அதால் இவங்க எல்லாருமே பாண்டாக்கரடிகளோட ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. பாண்டாக்கரடிகளை காப்பாற்ற ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், ஆர்டிஃபிஷியல் ப்ரீடிங் மாதிரியான புது புது நுட்பங்களை யூஸ் பண்ணி பாண்டாக்கரடிகளோட இனத்தை காப்பாற்றுறாங்க. பாண்டா இனம் வளரணும்னா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். கரடினாவே நான்வெஜ் நல்லா சாப்பிடும்பா, அது எனக்கு தெரியும். ஆனால் பாண்டாக்கரடிங்க மட்டும் ரொம்ப ஸ்பெஷல். அவங்க சாப்பாடு மூங்கில் 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 மட்டும்தான். நீங்கள் எப்போ கடைசியாக மூங்கில் காட்டை பார்த்தீங்க? எங்கள் ஊர் பக்கம் வந்து பாருங்க, எத்தனை ஏக்கரில் மூங்கில் காடு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், மூங்கில் காடு நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மூங்கில்ல இருக்க சத்து ரொம்ப குறைவு. அவங்க உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்க நிறையா மூங்கில் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 12 கிலோ வரைக்கும் சாப்பிடுமா. அதால் சாப்பாடு தேடியே அவங்க நாள் ஃபுல்லாக போயிடும். மூங்கில்ல சத்து இல்லாதனால தான் பாண்டாக்கரடிங்க மற்ற கரடிங்க மாதிரி சுறுசுறுப்பாக இல்லாமல் ரொம்ப சோம்பேறி மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்குதுங்க. பாண்டாக்கரடிங்க சுத்தமாக அழிஞ்சு போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் உலகமே ஷாக் ஆயிடுச்சு. உடனே எல்லாரும் சேர்ந்து பாண்டாக்கரடிகளை காப்பாற்ற கிளம்பிட்டாங்க. கவர்மெண்ட் சைடில் பாண்டாக்களுக்காக ஸ்பெஷல் பாண்டா ரிசர்வ்ஸ்லாம் உருவாக்குனாங்க. சீனா கவர்மெண்ட் தான் இதில் பயங்கரமாக இறங்கி வேலை செஞ்சாங்க. அமெரிக்காவில் இருக்க எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்கை விட 3 மடங்கு பெரிய பாண்டா காப்பகத்தை உருவாக்கி, இது பாண்டாக்களுக்கான ஏரியா, உள்ள வராதுன்னு சீனா அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துச்சு. பாண்டாஸ் அழிவை நோக்கி போகாம அதை காப்பாத்தினாங்க.
ஊலாங் நேஷனல் நேச்சர் ரிசர்வ்ல சயின்டிஸ்ட்லாம் ஒரு பெரிய ரிசர்ச் சென்டரை வச்சு பாண்டா கரடிங்களை ஸ்டடி பண்ணாங்க. பாண்டாஸோட டிஎன்ஏலாம் எடுத்து பார்த்து பாண்டா கரடிங்க இனத்தை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலான்னு புது புது ஐடியாவை கண்டுபிடிச்சாங்க. பாண்டா கரடிங்களை காப்பாற்ற எத்தனையோ பேர் உதவி பண்ண முன் வந்தாங்க, காசு கொடுத்தாங்க, நிறைய அவேர்னஸை உண்டாக்குனாங்க. அதே இப்போ பாருங்க, பாண்டா கரடிங்க படம் போட்ட டிஷர்ட் பொம்மைன்னு எவ்வளோ விற்கிது. ஏன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னே தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பாண்டானாலே பாதுகாப்புன்ற ஒரு அடையாளமே உருவாயிருச்சு. சூப்பர் ஹீரோஸ் மாதிரி பூமியை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே மாறிடுச்சு. இப்படி நம்ம காப்பாற்றின பாண்டா கரடிகளோட ஃபியூச்சர் சேஃபாக தான் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தா இன்றைக்கும் பாண்டா கரடிங்க டேஞ்சர் லிஸ்ட்டில் தான் இருக்குங்க. ஆரம்பத்தில் பாண்டா இனம்லாம் அழிஞ்சு போயிருன்னு சொன்னாங்க, அதுலேருந்து எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தான். அதாவது சயின்டிஸ்ட், கன்சர்வேஷனிஸ்ட், கவர்மெண்ட்னு சேர்ந்து பண்ண பாதுகாப்பு எஃபர்ட் தான் காரணம். ஆனாலும் பாண்டாஸ் இன்னும் டேஞ்சர் லிஸ்ட்டில் தான் இருக்குதுங்க. காடுகள்லாம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு சில இடங்கள்ல மனுஷங்க இன்னும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பாண்டா கரடிங்க வாழ்கிற இடத்துக்கு இன்னும் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. காலப்போக்கில் மூங்கில் காடுகள்லாம் போச்சுன்னா பாண்டா கரடிங்க என்னத்தை சாப்பிடும்? பாண்டா கரடிங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? பாண்டா நல்லா இருக்கணும்னா நம்ம இன்னும் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும். வீடியோ பார்க்குற நம்ம என்ன பண்ண முடியும்? முடிஞ்சால் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மூங்கில் செடியை வாங்கி வைக்கலாம். மூங்கில் காடுகளை திரும்பவும் உருவாக்க முயற்சி பண்ணலாம். வேட்டையாரதை பார்த்தா தடுக்க முயற்சி பண்ணலாம். நம்ம சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க நாமளும் நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும். ஏன்னா அழிவோட விளிம்பில இருந்து ஒரு நம்பிக்கை சின்னமாக பாண்டா கரடிங்க வந்து நிற்குது. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு லெசன். இயற்கையை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பார்ப்போம், நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோம், டொனேஷன் பண்ணலாம், இல்லைனா பாண்டா கரடிங்களை பற்றி 4 பேருக்கு எடுத்து சொல்லலாம். சிட்டுக்குருவியோட நிலைமையை பற்றி எந்திரன் 2.0 சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம 5G தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம். அடுத்தது எப்போ 6G விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாண்டா கரடிங்களை பற்றி ஒரு சின்ன தகவலை சொல்லியிருக்கிறேன். இதன் மூலமாக நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரவங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அழிவோட விளிம்புல இருந்து ஒரு நம்பிக்கை சின்னமாக பாண்டா கரடிங்க கம்பேக் கொடுத்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பாண்டா கரடி மாதிரி நம்மளால் மீண்டு வர முடியுன்றது. பாண்டா கரடிகளை காப்பாற்ற உலகம் முழுக்க எவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து முயற்சி பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபர்கிட்ட ஹெல்ப் கேட்க தயங்கக்கூடாது. ஒன்றா சேர்ந்து முயற்சி பண்ணால் எந்த பிரச்சனையில இருந்து வேணாலும் வெளியே வந்துட முடியும். இயற்கையை காப்பாற்றுறது நம்மளோட கடமை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். குன்ஃபு பாண்டா பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.